வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான இந்த ரபியுல் அவல் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை பகுதியாக பார்த்துட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி பகுதி 9 வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிப பருவம் எப்படி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் வாலிப பருவத்தில் எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணாங்கிறத பற்றின முழுமையான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். சரியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 வயதாகிற சமயத்தில் ரசூலுல்லாஹ் வளர்க்குற பொறுப்பு அபூ தாலிப் அவர்களுக்கு வருது. ரசூலுல்லாஹ்வுடைய சச்சாவான அபூ தாலிப் அவர்களுக்கு வருது. அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாலிப பருவம் முழுக்கவே தன்னுடைய சிறிய தந்தை கூட தான் கழிக்கிறாங்க. சரியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12 வயசாகும்போது தன்னுடைய சிறிய தந்தையான அபூ தாலிப் அவர்கள் கூட வெளிநாட்டுக்கு ஒரு வியாபார வேலையாக போயிருப்பாங்க. அந்த போன இடத்துல பஹீரா அப்படிங்கிற ஒருத்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் பார்த்துருவாங்க. அது இவர் தான் இறுதி நபி அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கை, பழக்க வழக்கங்கள், பேசுகிற விதம், தோற்றத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவார். அப்போது அந்த பஹீராங்கிற பாதிரியார் என்ன பண்ணுவார், அபூ தாலிப் அவர்களை தனியாக அழைச்சிட்டு போய், நீங்கள் இந்த குழந்தை யாருன்னு யூதர்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்க இந்த சிறுவரை அடையாளம் கண்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவருடைய உயிருக்கே ஆபத்துன்னு எச்சரிக்கை செஞ்சு அபூ தாலிப் அவர்களை அந்த இடத்துல இருந்து கிளம்புற மாதிரி எச்சரிக்கை செஞ்சு அனுப்புவாங்க. எதுவுமே புரியாட்டியும் அபூ தாலிப் அவர்கள் ஏதோ ஒரு எச்சரிக்கையை உணர்ந்தவங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு சீக்கிரமாக மக்காவுக்கு திரும்பிடுவாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர்களுடைய வாலிப பருவம் முழுக்க அபூ தாலிப் அவர்கள் கூட தான் கழிச்சிருப்பாங்க. தன்னுடைய வாலிப பருவம் முழுக்கவே அபூ தாலிப் அவர்களுக்கு ஒரு முழுமையான உதவியாக, உறுதுணையாக இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் அவர்களுடைய ஆடு மேய்ச்சிட்டு வரதா இருக்கட்டும், அபூ தாலிப் அவர்கள் சொல்கிற வேலைகளை செய்கிறதா இருக்கட்டும், முழுக்க தன்னுடைய வாலிப பருவத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. மற்ற மனிதர்கள், மக்கால் இருந்த மற்ற மக்கள் எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுருந்தாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போவுமே பொய் சொன்னதே கிடையாது. அந்த நபி ஆகிறதுக்கு முன்னாடி, இஸ்லாம் கொண்டு வரதுக்கு முன்னாடி கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியாமல் கூட சிலை வணங்குறது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் ஏமாத்துனது கிடையாது, யாருக்கிட்டையும் பொய் சொன்னது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவங்களை பார்த்தா மதிப்பாங்க, சின்னவங்க மேலே, சின்ன பசங்க மேலே, குழந்தைகள் மேலே இரக்கம் காட்டுவாங்க, அனாதைகள் மேலே இரக்கம் காட்டுவாங்க. ஒரு பொருளை ஒப்படைச்சா அதை அமானிதமாக பத்திரமா திரும்ப ஒப்படைப்பாங்க. இந்த மாதிரியான அவ்வளவு நல்ல குணங்களும் நற்பண்புகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிப பருவத்திலே இருந்ததுனால மக்கள் எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாதிக், அமீன், நம்பிக்கையாளர், உண்மையாளர்னு பேர் வச்சு அழைச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆக வரக்கூடிய நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நம்முடைய வாழ்விலும் பின்பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிருங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக.